அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆனல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். வார் இன்ஜுரி எலிமெண்ட் அண்ட் இட்ஸ் ஏரியஸ் அபவுட் 20 lakh. போர்க்காய ஓய்வூதியம் மற்றும் அதற்கான நிலுவைத் தொகை அபவுட் 20 லட்சம். ஒரு இராணுவ வீரர் இராணுவத்தில் பணிபுரியும் போது 1989 போர்க்காயம் அடைந்து 2000 அவர் விருப்ப ஓய்வூதியம் பெற்று வந்துவிட்டார். ஆனால் அவருக்கு அந்த பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட் என்பது இராணுவ தலைமையகத்திலிருந்து கிடைத்திருக்க வேண்டும். ஏனெனில் அதற்கான பல சலுகைகள், முன்னுரிமைகள் உண்டு. அதற்கு அவர் பல முயற்சி செய்தும் அதற்கு கிடைக்கவில்லை. பின்பு 2006 முதல் 1 ஜனவரி 2006 முதல் அவருக்கு வார் இன்ஜுரி எலிமெண்ட்டும் கிடைத்திருக்க வேண்டும். அதாவது போர்க்காயத்திற்கான ஓய்வூதியமும் கிடைத்திருக்க வேண்டும். அதுவும் கிடைக்காத காரணத்தினால் அவரது தொடர் முயற்சி சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆவண காப்பகத்தை தொடர்பு கொண்டும் எந்த விதமான மேற்படி நடவடிக்கை காரணமாக பலன் அல்லது பயன் இல்லாத காரணத்தினால் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக் உடைய உதவியை நாடி வந்தபோது அவரது ஆவணங்களை சரிபார்த்து அதற்கான மேற்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் காரணமாக அவருக்கு இந்த பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கப்பெற்று அதன் பின்பு வார் இன்ஜுரி எலிமெண்ட் போர்க்காய ஓய்வூதியத்திற்கான ஓய்வூதிய ஆணை கிடைக்கப்பெற்று நிலுவைத் தொகை மற்றும் வார் இன்ஜுரி எலிமெண்ட் போர்க்காய ஓய்வூதியம் கிடைக்க மார்ச் முதல் ஆரம்பித்து விட்டது. இது பற்றி அந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர் என்ன கூறுகின்றார் என்பது பார்ப்போம். அதன் பின்பு இந்த போர்க்காய அதாவது பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குவதற்கும் வார் இன்ஜுரி எலிமெண்ட் போர்க்காய ஓய்வூதியம் வாங்குவதற்கும் என்னென்ன நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இது முன்னாள் படை வீரர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதான் இந்த வீடியோ. இப்பொழுது சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர் முதலில் என்ன கூறுகின்றார் என்பதை பார்ப்போம். வணக்கம். நான் 4 இன்ஜினியர் ரெஜிமெண்ட்டில் சர்வீஸ் பண்ணேன். 13 ஃபீல்ட் கம்பெனியில் 1979 என்ரோல்மெண்ட் ஆகிட்டு 89 வந்து பேட்டில் கேசுவலிட்டி ஆகிட்டேன். பேட்டில் கேசுவலிட்டி ஆனது பார்ட் ஆர்டர் பப்ளிகேஷன் ஆகிடுச்சு. ஆனால் 2000 வந்து மார்ச்சில் 2000 நான் வந்து ரிட்டையர்ட் ஆனேன், பெர்மிஷன் எழுதி கொடுத்துட்டு. அதனால் எனக்கு இந்த வார் இன்ஜுரி எலிமெண்ட்டுக்குள்ளது சர்டிஃபிகேட் கிடைக்கல. பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட்டு வந்து 2000 2022 வரைக்கும் எங்கள் அசோசியேஷன்லேயும் சொன்னேன், மறுபடியும் ஏடி ஆஃபீஸ்லேயும் சொன்னேன். ஆனால் எந்த இதுவும் எவ்வளோ சக்கரை அடிச்சும் முடியல. என்னுடைய நம்பருக்காரன் அருப்புக்கோட்டையில் இருக்கிறது, அருப்புக்கோட்டையிலேருந்து என்னுடைய சங்கத்துக்கு, இங்கே உள்ள சங்கத்துக்கு வா, இது சுபிதார் மேஜர் ஆர்டினரி லெப்டினன்ட் ஸ்டாஃப் இருக்கார், அவர்கிட்ட வந்து சொல்லுப்பா உன்னுடைய ப்ராப்ளத்தை அது சரி பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அதேபடிக்கு நான் வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லெட்ரு மேலே லெட்டர் அடித்து 2 வருஷம் படாத பாடுபட்டு வாங்கி கொடுத்தாரு. அந்த வாங்கி கொடுத்த ரூபாய் மட்டும் இல்லை, பேட்டில் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு, மறுபடியும் சர்டிஃபிகேட் உண்டான அரியரும் வாங்கி கொடுத்தாரு, பென்ஷனும் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன் அந்த சங்கத்துக்கு. நன்றி. வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். பேட்டில் கேசுவலிட்டி 1989 வார் இன்ஜுரி பென்ஷன் ஃபார் நாயக் சங்கிலிக்காலை ஃப்ரம் 1 January 2006. Continuous action Tamil Nadu Ex-Services League Unit Records and Army Headquarters. War injury element for battle casualty. அந்த போர்க்காயத்திற்கான வார் இன்ஜுரி எலிமெண்ட் பெறுவதற்கான நடவடிக்கைகள் தான் அது விவரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது நாயக் சங்கிலிக்காலையில் எம்இஜியில் சர்வீஸ் பண்ணவர். பேட்டில் கேசுவலிட்டி 1989 ஓபி பவனில் வந்து அவருக்கு 1989 பேட்டில் கேசுவலிட்டி ஆயிடுச்சு. பட் ஆர்டர் பப்ளிசிட்டி 1989 பட் நாட் இஷ்யூடு பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஆர்மி ஹெட் குவார்ட்டர், which is more important document for pensioner to get priority for children education in professional courses and also annual grant each year from district எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ஆஃபீஸ். இந்த பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டு. ஏன்னாச்சுன்னா இந்த பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட் மூலமாக அவங்க குழந்தைகளுடைய படிப்பிற்கும் அந்த வேலை வாய்ப்புக்கும் இந்த முன்னுரிமை இருக்குது. அதே நேரத்தில் அதை சம்பந்தப்பட்ட தமிழ்நாடை பொறுத்தவரையில் அந்த மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்திலிருந்து அந்த பேட்டில் கேசுவலிட்டியான முன்னாள் படைவீரர்களுக்கு வந்து ஆனுவல் கிராண்ட், அது வந்து வருடாந்திர நிதி உதவி வந்து கிடைக்குது. இப்போ தற்சமயத்தில் வந்து 25,000 ரூபா ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குது பேட்டில் கேசுவலிட்டி ஆனவங்களுக்கு. அதே மாதிரி இந்த வார் இன்ஜுரி எலிமெண்ட் வாங்குறவங்களுக்கு. அதனால் அவர் பல முயற்சி செஞ்சார். ஓன் ரிகஸ்ட் ரிட்டைர்மெண்ட் இன் 2000. இவர் வந்து 2000 வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஏன்னா அந்த சமயத்தில் நோ அப்ளிகபிலிட்டி ஆஃப் வார் இன்ஜுரி எலிமெண்ட். அவர் வந்து பேட்டில் கேசுவலிட்டியாக இருந்தாலும் ஓன் ரிக்வஸ்ட்டில் வந்ததுனால அவருக்கு அந்த
வார் இன்ஜுரி எலிமெண்ட் வந்து அந்த சமயத்தில் அப்ளிகபிள் இல்லை. ESM கண்டினியூஸ் எஃபர்ட் டு கெட் பேட்டில் கேசுவலிட்டி பட் நோ ஃப்ரூட்ஃபுல் ஆக்ஷன் இனிஷியேட்டட் பை எனி சைட். அவர் பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு தொடர் முயற்சி செய்தாலும் அது எந்த விதமான பலனுமே இல்லாமல் இருந்தது. Applicability of war injury element for own request retired battle casualty pensioners PCDS circular 433 and 583. 433 என்பது வந்து போஸ்ட் ஜனவரி 2006க்கு பின்னாடி தான். 1 ஜனவரி 2006க்கு பின்னாடி யாரெல்லாம் ரிட்டையர் ஆகினாங்களோ அவங்க ஓன் ரிக்வெஸ்ட்டில் வந்தாலும் அவங்களுக்கு பேட்டில் கேசுவலிட்டியோ டிசபிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு அதற்கான ஓய்வூதியம் என்பது இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இல்லை. ஆனால் சங்கங்களுடைய தொடர் முயற்சி அதனுடைய கோரிக்கையின் காரணமாக 1 ஜனவரி 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் ரிட்டையர் ஆனவங்களுக்கும் அந்த பேட்டில் கேசுவலிட்டியோ டிசபிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கும் கிடைக்கணுன்ற ஒரு ஆர்டர் தான் சர்க்குலர் நம்பர் 583 5 செப்டம்பர் 2017 ஆச்சு. இதன் வாயிலாக அவர் வந்து ESM கண்டினியூஸ் எவர் டு கெட் பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் வார் இன்ஜுரி எலிமெண்ட் பட் நோ ஃப்ரூட்ஃபுல் ஆக்ஷன் இனிஷியேட்டட் பை எனி சைட். அதற்கு பின்பு அவர் முயற்சி செய்தாலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ESM approaches Tamil Nadu ex-services like ESM Association Arupukottai for his battle casualty certificate and war injury element. And seeing his document, case taken up with records, MEG, letters, email, CP என்கிறார். இவருக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கை இல்லாத காரணத்தினால சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டோ அல்லது ரெக்கார்ட் ஆஃபீஸை தொடர்பு கொண்டோ தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக் உதவியை நாடி வந்தபோது அவர்கள் ஆவணங்களை சரிபார்த்து அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சரியான ஆவணங்கள் தயார் செய்து அந்த கேஸ் டேக்கப் பண்ணோம். லெட்டர்ஸ், இமெயில் அண்ட் சிபி என்கிற மூலமாக ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து MEG ரெக்கார்ட்ஸ் வந்து சரியான நடவடிக்கை எடுத்தாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள 1989 இதற்கான பாட்டு ஆர்டர் செஞ்சதுனால அது 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அது டெஸ்ட்ராய் ஆனதுனால மீண்டும் ஒரு பாட்டு ஆர்டர் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அதற்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஸ் வந்து அவருக்கு தேவைப்பட்டது. ரெக்கார்ட்ஸ் MEG continues correspondence with the unit for statement of case for getting battle casualty certificate from Army headquarters. அவங்களுடைய முயற்சியின் காரணமாக யூனிட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஸ் கிடைக்கப்பெற்று 7 டிசம்பர் 2023 கிடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பேட்டில் கேசுவலிட்டி சர்டிஃபிகேட் இதன் காரணமாக 7 மார்ச் 2024 இஷ்யூ ஆனது. அப்புறம் அதற்கான பார்ட் ஆர்டர் 22 மார்ச் 2024 ஆனது. அதன் பின்பு தான் அந்த கரஸ்பாண்டன்ஸ் வார் இன்ஜுரி எலிமெண்ட் கிடைப்பதற்கான கரஸ்பாண்டன்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. இதன் காரணமாக ரிக்வெஸ்டி டாக்குமெண்ட் தேவையான ஆவணங்கள் ஃபார் வார் இன்ஜுரி எலிமெண்ட் சென்ட் டு ரெக்கார்ட்ஸ் த்ரூ டிஸ்ட்ரிக்ட் ESM வெல்ஃபேர் ஆஃபீஸ் 8 ஏப்ரல் 2024. 8 ஏப்ரல் 2024 என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அந்த வார் இன்ஜுரி எலிமெண்ட் கிடைப்பதற்கு அந்த ஆவணங்கள் வந்து மாவட்ட முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் வாயிலாக ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பல தடங்கங்கள் டிலே ரொம்ப இருக்கத்தான் செஞ்சுது. இதற்கு காரணமாக இதற்கு முக்கியமாக இருந்தது வந்து சிபிஎன் கிராம் தான் ரொம்ப உதவி பண்ணுது. ஒரு 4-5 சிபிஎன் கிராம் போட்டிருப்போம். இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஜூன் 23, செப்டம்பர் 23, மார்ச் 24, 8 ஜனவரி 25 இதற்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கிறோம். இதனுடைய சிபிஎன் கிராமுடைய தொடர் நடவடிக்கை காரணமாக தான் அதுக்கு சரியான பதில் வந்தது. அந்த பதிலையும் என்னென்ன ஆவணங்கள் கேட்டாங்களோ அதன்படி அனுப்பவும் பட்டது. அதனால தான் PPO ஃபார் வார் இன்ஜுரி இஷ்யூடு 6 மார்ச் 2025 அந்த PPO இஷ்யூ ஆனது. 1 ஜனவரி 2006 அவருக்கு கிடைக்க வேண்டிய வார் இன்ஜுரி எலிமெண்ட்டுக்கான PPO கிடைச்சது. இப்போது ORP 3 பிரகாரம் அவருக்கு 13,850 பேசிக்கு இதனோட DAவும் கிடைக்கும். இப்போது மார்ச் 25 பென்ஷனில் வந்து அவருக்கு வந்து வார் இன்ஜுரி எலிமெண்ட் பென்ஷன் வந்து கிடைச்சிருச்சு. பெய்ட் பட் நாட் கிரெடிட்டட் ஏரியர்ஸ். ஆனால் அது அரியர்ஸ் கிடைக்கணும் 2006 கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பர்ஸ் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் ஏரியர்ஸ் ஃப்ரம் 1 ஜனவரி 2006 to March 25 about 20 lakh அதுக்கு ஒரு அரியர்ஸ் கால்குலேட் போட்டு அதுக்கு அனுப்பணும். இது கிடைக்கணும் இவங்களுக்கு. அப்படினால ஏப்ரலில் வந்து அரியர்ஸ் அபவுட் 20 lakh வந்து அவருக்கு ஏப்ரலில் 2025 இது கிடைச்சிது. இதுதான் தொடர் நடவடிக்கை. இருந்தாலும் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பென்ஷன் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்-சர்வீஸ்மேன் பப்ளிக் டிபெண்டன்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எசென்சியல். எந்த விதமான ஓய்வூதியமாக இருந்தாலும் சரி, அது குடும்ப ஓய்வூதியம் சரி, டிசபிலிட்டியோ வார் இன்ஜுரி இருந்தாலும் சரி, அதற்கு வந்து அது கிடைப்பதற்கு சரியான ஆவணங்கள் தேவை, தொடர் நடவடிக்கையும் தேவை. சரியான ஆவணங்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய ஓய்வூதியங்கள் என்பது கிடைக்கும். இதுதான் மிக மிக அவசியமான ஒன்று. அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் அதோட ரெக்கார்ட் ஆஃபீஸ் PCA அவங்களுடைய நடவடிக்கையும் மிக மிக அவசியம். அவங்களுடைய நடவடிக்கை இல்லைன்னா தக்க நடவடிக்கை இல்லைன்னா இந்த இது கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது. நம்ம எவ்வளோ தான் கோரிக்கை வைத்தாலும் அவங்களுடைய நடவடிக்கை என்பது மிக மிக அவசியம். அவர்கள் மூலமாக தான் அந்த PPO இதெல்லாம் கிடைக்க முடியும். அதனால தான் அந்த தொடர் நடவடிக்கைகள் எடுத்தோம். அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல, அதுக்குள்ளான சிபிஎன் கிராம் போட்டோம். அந்த சிபிஎன் கிராம் வாயிலாக நல்ல ஒரு
நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இது வந்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு சில சமயத்தில் ஓய்வூதியம் கிடைக்க தகுதி இருந்து கிடைக்காமதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்து அந்த கிடைத்திருப்பது என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பற்றி நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு நன்றி. ஜெய் ஹிந்த், வாழ்க வளமுடன்.